வணக்கம். இன்றைக்கி நாம் இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய கிளாஸ் 1 லெக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக இந்தியன் பாலிட்டி சீரீஸில் மொத்தம் ஒரு 30 லெக்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த 30 லெக்சர்ஸ்லையும் நான் நோட்ஸை பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுவேன். இந்த கிளாஸ் ப்ளஸ் அந்த பிடிஎஃப் அப்புறம் சமச்சீர் கல்வி புக்ஸு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸு இதுவே இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுற அளவுக்கான கண்டென்ட்டை இதுவே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது இன்றைக்கி ஃபஸ்ட்டு லெக்சரில் நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி இது உருவாச்சு, எந்தெந்த சோர்ஸ்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக அமைஞ்சிச்சு, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடித்த உடனே கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இன்றைக்கி கண்டென்ட் கூட நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 இந்தியாவுக்கு வராங்க. அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபார் ட்ரேட், முக்கியமாக ஸ்பைசஸ் ட்ரேடுக்காக வராங்க. செகண்டாக இருக்கிறது என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடிங்க்கு கொஞ்ச நாளில் அவங்களுக்கு 31st December 1600 அன்றைக்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு குவீன் எலிசபெத் I அப்படின்றவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு உரிமையை கொடுக்குறாங்க. அதான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் டு ட்ரேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வணிகம் செய்கிறதுக்கான ஒரு உரிமையை கொடுக்குறாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு 1600 to 1765 வரைக்கும் அவங்க ட்ரேடிங் ஃபங்க்ஷனை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க தொடர்றாங்க. தென் 1765 கம்பெனி ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு திவானி ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ரைட்ஸ் ஒன்று கிடைக்கிது. அந்த ரைட்ஸ்னால் என்னென்னா ரைட் ஓவர் ரெவென்யூ, நிதி சார்ந்த உரிமைகளும், தென் சிவில் ஜஸ்டிஸ் ஓவர் ஒரு 3 ப்ராவின்ஸ் பெங்கால், பீகார் அண்டு ஒரிசா, இந்த 3 இடத்துக்கான திவானி ரைட்ஸை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்ஸை கொடுத்தது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முகல் எம்பரர் ஷா ஆலம் II அப்படிங்கிறவர் இந்த ரைட்ஸை கொடுக்குறாரு. ப்ரிலிமினரி எக்ஸாம்லலாம் இந்த கொஷின் கேட்பாங்க. விச் முகல் எம்பரர் கேவ் திவானி ரைட்ஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு கேட்டால் ஷா ஆலம் II அப்படின்றது தான் ஆன்சர். நாலாவதாக இருக்கிறது 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் 1858 குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற மூலியமாக 1858 ஆக்ட் அப்படின்னு ஒன்று பாஸ் ஆகும். அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்பெனி ரூல் அப்படின்றது முடிவுக்கு க்ரௌன் அட்மினிஸ்ட்ரேஷனை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்த 1858 ஆக்ட் மூலியமாக நடக்கும். தென் இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது ஒன்று உருவாக்கி இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதப்படணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எம்என் ராய் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் இன் இந்தியா. தென் 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேபினட் மிஷன் பிளான். இதெல்லாம் நம்ம இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேபினட் மிஷன் பிளான்னா என்ன அப்படின்ற டாப்பிக்லாம் என்னோட நெக்ஸ்ட் கிளாஸில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட காம்போசிஷன் பற்றி நான் எடுக்கிறேன். இதுதான் இதோட இன்ட்ரோடக்ஷனு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 வராங்க. தென் 31 December 1600 அவங்களுக்கு ஒரு சார்ட்டர் ஒன்று குவீன் எலிசபெத் I அப்படின்றவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் டு ட்ரேட் இன் இந்தியா, இந்தியாவில் வணிகம் செய்கிறதுக்கான ஒரு உரிமையை அந்த சார்ட்டர் கொடுக்குது. தென் 1765 அந்த கம்பெனிக்கு திவானி ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது. அதை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோன்னா ஷா ஆலம் II அப்படின்றவர் கொடுக்குறாரு. திவானி ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா ரைட் ஓவர் ரெவென்யூ அண்டு சிவில் ஜஸ்டிஸ் அப்படின்னு அர்த்தம். 1858 கம்பெனி ரூல் முடிவுக்கு க்ரௌன் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. தென் ஃபஸ்ட்டாக இருக்கிற பாயிண்ட் எம்என் ராய் அப்படின்றவர் 1934 இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேபினட் மிஷன் பிளான் அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுதாங்க இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட்டு. செகண்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு சில சட்டங்கள் சோர்ஸஸாக அமையுது. அதை கான்ஸ்டியூஷன் பேஸ்டு ஃபேக்டில் நம்ம பார்க்கலாம். எந்தெந்த நாடுகள்லேருந்து எந்தெந்த ப்ரொவிஷன் எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸு. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சோர்ஸ்லாம் அதுலேருந்து தான் நம்ம எடுத்தோம்.
ஓகே, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்ட் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்றவரை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணுது. அப்படி ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படியே அவர் இருந்தவர் வந்து யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருக்கார். ரெண்டாவது, இந்த ஆக்ட் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு பாடியை க்ரியேட் பண்ணுது. அவங்களோட டியூட்டி என்னென்னா ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸை பார்த்துக்கிறது தான் அவங்களோட டியூட்டி. 1773 அப்புறம் 1781 இந்த 1773 ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கான அமெண்டிங் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்டோட பேர் வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781. இதுதான் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸு. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இருக்கிறது வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். தென் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பாடி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்டெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு ரெக்டிஃபையிங் ஆக்டாக ஒரு அமெண்டிங் ஆக்டாக பாஸ் பண்ணுறது வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். இது பாஸ் பண்ணப்பட்ட இயர் வந்து 1781. நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்ட் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. நம்ம 1773 ஆக்டில் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பாடியை க்ரியேட் பண்ண மாதிரி இதில் வந்து ஒரு பாடி ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். தென் இது வந்து அரசியல் சார்ந்த ஃபங்க்ஷனையும் கமர்ஷியல் நிதி சார்ந்த ஃபங்க்ஷனையும் ரெண்டாக பிரிக்குது. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அரசியல் சார்ந்த வேலைகளும் அதாவது பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அதை மேனேஜ் பண்ணும். தென் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் அஃபேர்ஸ் நிதி சார்ந்த ஃபங்க்ஷன்களை அதுவும் மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு. இட் டிஸ்டிங்விஷ்டு கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கம்பெனி அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஏ நியூ பாடி கால்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். தென் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வாஸ் கிரியேட்டட் டு மேனேஜ் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அண்ட் திஸ் ஆக்ட் அலோட் கோர்ட் ஆஃப் டைரக்டர் டு மேனேஜ் கமர்ஷியல் அஃபேர்ஸ். தென் தேர்டாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சார்ட்டர் ஆக்ட். இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து 1833 அண்ட் 1853 2 இயர்ஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற சார்ட்டர் ஆக்ட் 1833 வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அது வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றத வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். தென் சார்ட்டர் ஆக்ட் 1833 அதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சிலோட லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து சிவில் சர்வீசஸ் பர்சனை வந்து செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை இந்த ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஆக்ட் அட்டெம்ப்ட் பண்ணுச்சு, எந்த ஆக்டை ட்ரை பண்ணுச்சு சிவில் சர்வீசஸை கொண்டு வர அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து சார்ட்டர் ஆக்ட் 1833. எந்த ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1853 வந்து இட் இன்ட்ரடியூஸ் டு ஓப்பன் காம்படிஷன் ஃபார் செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதான் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. தென் நம்ம பார்க்குறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டை. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டியூவல் ரூலை வந்து இது வந்து அபாலிஷ் பண்ணுது. அதாவது அதை அபாலிஷ் பண்ணுது. அது என்ன எப்படி அபாலிஷ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ரெண்டு பாடியையுமே அது வந்து நல்லிஃபை பண்ணி இந்த டியூவல் ரூலை வந்து இது வந்து முடித்து வைக்கிது. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த டைட்டிலில் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணுது. ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் கேனிங். வைஸ்ராய் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரௌனோட ஒரு டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் க்ரௌனோட ஒரு பிரதிநிதி தான் இந்த வைஸ்ராய். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸை க்ரியேட் பண்ணுது. அந்த ஆஃபீஸ் பேர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டில் வந்து 15 நபர்கள் கொண்ட கவுன்சில் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற அந்த கவுன்சில். அதில் யார் சேர்மேன் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் சேர்மேன். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து பிரிட்டிஷ் கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர். இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இந்த இட் அபாலிஷ்டு டியூவல் ரோல் பை அபாலிஷிங் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்.
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றது 1773 ஆக்டில் ஃபார்ம் பண்ணப்பட்டது. பிஓசி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்டில் பண்ணப்பட்ட ஒரு சட்டம். இந்த ரெண்டு பாடி, இந்த ரெண்டு பாடியையும் அது வந்து அபாலிஷ் பண்ணுது. செகண்டாக இருக்கிறது இட் டெசிக்னேட்டட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆஸ் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த டைட்டிலை வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுது. ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா லார்ட் கேனிங். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுது. அந்த ஆஃபீஸுக்கு பேர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அதில் 15 மெம்பர் இருக்காங்க. அதில் யார் சேர்மேன் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவர் வந்து பிரிட்டிஷ் கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது வந்து சட்டம் இயற்றக்கூடிய அந்த ப்ராசஸில் இந்தியன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுது. எப்படி இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு 3 பேர் இணைகிறாங்க. அவங்க யாருன்னா ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, தென் தின்கர் ராவ் அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உறுப்பினர்களாக சேர்றாங்க. இந்த ப்ராசஸ் மூலிமா இந்தியன்ஸும் சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகாரம் கிடைக்கிது ஃபஸ்ட்டு. அதை தான் இட் அசோசியேட்டட் இந்தியன்ஸ் இன் லா மேக்கிங் ப்ராசஸ் பை இன்ட்ரடியூசிங் இந்தியன்ஸ் இன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரெண்டாவதாக இருக்கிறது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதுலேயும் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையை இது வந்து அதிகப்படுத்துது. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் அந்த காலத்தில் பார்லிமெண்ட் மாதிரி, ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம சட்டமன்றம் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கையை இந்த ICA 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 வந்து லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியன்ஸை அசோசியேட் பண்ணுது, அதாவது சேர்க்குது. அதில் இணைஞ்ச 3 முக்கியமான பர்சன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, தென் சார் ஜினகர் ராவ். தென் இருக்கிற ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இதற்கு இருக்கக்கூடிய இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இன்ட்ரடியூஸ்டு த சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோட் பை ப்ரொவைடிங் செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லீம். அதாவது முஸ்லீம்கான கேண்டிடேட்ஸை அந்த முஸ்லீம் மெம்பர்ஸே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இயற்றக்கூடிய சட்டம் தான் இந்த 1909 ஆக்டு. அதுதான் சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரோட் ஃபார் முஸ்லீம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இதற்கு இருக்கக்கூடிய இன்னொரு நேம் வந்து மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் இது வந்து CLC அண்ட் PLC சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அதில் இணைஞ்ச ஃபஸ்ட்டு இந்தியன் யார் அப்படின்னு கேட்டால் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இணைஞ்ச இந்தியன். ஓகே, இந்த ஆக்டில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரோட் ஃபார் முஸ்லீம்ஸ். தென் வந்து CLC அண்ட் PLCயில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அதிகமாகிறாங்க. தென் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்றவர் ஃபஸ்ட்டு இந்தியன் டு ஜாயின் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இது நமக்கு தெரிஞ்சாலே போதும். தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம்னா மான்டாக் கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து ப்ராவின்ஸ்னால் அந்த காலத்தில் ஒரு ஸ்டேட் மாதிரி. அந்த ப்ராவின்ஸில் வந்து டயார்கி அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராவின்ஷியல் சப்ஜெக்டை ட்ரான்ஸ்ஃபர்டு ஒன்றாவும் ரிசர்வ்டு ஒன்றாவும் 2 சப்ஜெக்டாக பிரிக்கிறாங்க. இது மூலியமாக டயார்கியை ப்ராவின்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறது வந்து சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஆண்டு வந்து 1926. தேர்டாக இருக்கிறது வந்து பைகேமரலிசம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுது. பைகேமரலிசம்னால் என்னென்னா 2 அவைகள், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு பைகேமரலிசமை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆக்ட் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதோட இன்னொரு நேம் வந்து மான்டாக் கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். இதில் 1919 இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் வந்து டயார்கி இன்ட்ரடியூஷன்.
இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. தென் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தென் பைகேமரலிசம். இதுதான் 1909 ஆக்டில் முக்கியமான பாயிண்ட்னா என்னென்னா செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லீம். இதை கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் திருப்பி சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சாராம்சங்களும் இந்த ஆக்ட் மூலியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தான். ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை இந்த 1935 ஆக்டில் 321 செக்ஷன்ஸு 321 செக்ஷன்ஸும் 10 ஷெடியூலும் இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எத்தனை ஷெடியூல் இருக்குது, எத்தனை செக்ஷன் இருக்குதுன்னு. டோட்டலாக 321 செக்ஷன்ஸும் 10 ஷெடியூல்ஸும் இருக்குது. இந்த ஆக்ட் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்ற ஒன்றை க்ரியேட் பண்ணுது. ஃபெடரேஷன் அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். அதுதான் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்றது. ரெண்டாவதாக ரிசர்வ் பேங்க்கை 1935 எஸ்டாப்ளிஷ் ஆகுது. தென் போன ஆக்டில் உருவான டயார்கி, அந்த ப்ராவின்ஸில் உருவான டயார்கியை இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அபாலிஷ் பண்ணுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு 1935 ஆக்ட் அப்படின்னாலே ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு நமக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ரெண்டாவதாக இந்த ஆக்ட் டயார்கியை அபாலிஷ் பண்ணுது, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்ட் என்னென்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் ரூலை இந்த ஆக்ட் முடிவுக்கு கொண்டு வருது. தென் இந்தியா அப்படின்ற அந்த நாடு இண்டிபெண்ட் அண்ட் சாவரின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது இந்த 1947 ஆக்ட்டு. தென் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற அந்த ஒரு பதவியும் அந்த ஆஃபீஸையும் இந்த ஆக்ட் அபாலிஷ் பண்ணுது. தென் வைஸ்ராய் அப்படின்ற அந்த ஒரு போஸ்ட்டை இந்த ஆக்ட் அபாலிஷ் பண்ணி அதுக்கு பதிலாக கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ணுது. இதெல்லாம் தான் இந்த 1947 ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. டோட்டலாக இந்த வீடியோவில் நாம் ஒரு 11 ஆக்டை பார்த்துருப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த இயர் 1773 to 1947 எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆக்டை. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பாயிண்ட்ஸை கூட சமச்சீர் கல்வி புக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸே உங்களுக்கு இதிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த பாலிட்டியில் இது கிளாஸ் 1 லெக்சர் தான். இதில் டோட்டலாக 30 லெக்சர் நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த 30 லெக்சர்ஸை நீங்கள் பார்த்தாலே இந்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை உங்களால் ஓரளவு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.